நினைவு தெரிந்த நாளிலிருந்து தமிழ்நாடு முழுமே என் தந்தையார் ஊர் சுற்றி காண்பித்தார். 20 வயதுக்கு மேல் சுற்றுலா ஆர்வம் தானாகவே பற்றி கொண்டது. நிறைய உலக வரைபடத்தை 10 வயதிலே மூளையில் பதித்து கொண்டேன். உலகத்தினுடைய அத்தனை நாடுகளுடைய நீள அகலம் சதுர கிலோமீட்டர் எல்லாம் சொல்லுவேன். பிறகு 30 வயதுக்கு மேல் உலகம் சுற்ற ஆரம்பித்து இப்பொழுது கடந்த 30 ஆண்டுகளில் 29 நாடுகள் சுற்றி வந்து விட்டேன். மலேசியா 8 முறை, சிங்கப்பூர் 4 முறை, இது அமெரிக்கா ஜப்பான் வருவது 2வது முறை. எதற்காக வந்தேன் என்றால், எனக்கு ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு இந்த பயணிகள் கப்பலை பற்றி தெரிய வந்தது. அப்பொழுதே இந்த கப்பலில் போக வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டேன். ஆனால் அதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுதுதான் ஓரளவிற்கு என்னுடைய இந்த இது அமெரிக்காவின் வடமேற்கு முனையில் உள்ள சியட்டில் நகரத்திலிருந்து அலாஸ்கா வடதுருவத்துக்கு போகிற புவியின் வடக்கு முனைக்கு போகின்ற கப்பல். இதே போல தென் அமெரிக்காவில் சிலி நாட்டின் கீழே உசுவா என்ற ஊரில் இருந்து அண்டார்டிகாவுக்கு ஒரு கப்பல் பயணிகள் கப்பல் போகிறது. நான் ஏற்கனவே வடதுருவத்தை நார்வேயில் பார்த்து விட்டேன். ஆர்டிக் சர்க்கிள் அதில் போயிட்டு இந்த அரோராலாம் பார்த்தாச்சு. அதில் 2011 நார்வே தம்பி லோகேஷ் அங்கே அழைத்து சென்றார். அதை பார்த்து முடித்தேன். இப்பொழுது இந்த பயணத்திற்கு நான் நண்பர் அஸ்வினுடன் சொல்லியிருந்தேன். அவர் மூலமாக இந்த பயணச்சீட்ட கப்பலுக்கான பயணச்சீட்டை இந்தியாவிலிருந்து முன்பதிவு செய்து 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க விசாக்க வாங்கி கொண்டு அதை இப்போ விண்ணப்பித்து இந்த ஆண்டு தான் கிடைக்கப்பெற்று இன்றைக்கு இந்த கப்பலில் வந்து சியட்டிலிருந்து ஏறப்போகிறேன். நார்வீஜியன் என்கோர் என்ற கப்பல். இது போன்ற கப்பல்கள் ஐரோப்பாவில் பார்த்துள்ள பல துறைமுகங்களிலிருந்து புறப்படுகின்றன. சிங்கப்பூரிலிருந்து புறப்படுகின்றன, மலேசியாவிலிருந்து போகின்றன, ஹாங்காங், கிழக்கே ஜப்பான், சைனாவிலெல்லாம் போகின்றன. இந்தியாவில் கொச்சியிலிருந்து கோவாவுக்கு போகிறது, மும்பை வரை போகிறது ஒரே ஒரு கப்பல். சில மாதங்களுக்கு ஒரு முறை இந்தியாவில் சென்னையிலிருந்து இலங்கைக்கு விடுகிறார்கள். நீங்கள் அலாஸ்கா போக வேண்டும் என்றால் அது நீங்கள் சியட்டில் தான் வந்து போக முடியும், அல்லது நார்வீஜியன் வேன்கூவரிலிருந்து போகலாம். நார்வே நாட்டில் பல முனைகளிலிருந்து போகலாம் வடக்கு முனையை பார்ப்பதற்கு. ஆனால் ஒவ்வொரு தமிழ்நாட்டு இளைஞனும், நான் என்னுடைய 60 வயதுக்கு பிறகு நான் ஏறுகிறேன். தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஊராக பொம்மலை பார்க்கறதுக்காக நடந்து போகாமல் அவர்கள் இது போன்ற அலாஸ்கா பயணத்தை திட்டம் போட்டு 30 வயதுக்குள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் உலகத்தை ஒரு முறை சுற்றி வர வேண்டும். இன்று காலையில் சந்தித்த அமெரிக்கர் 50 வயது 66 நாடுகள் சுற்றி இருக்கிறார். அதேபோல் இவர்களெல்லாம் வருஷத்துக்கு 1 மாதம் 11 மாதம் சம்பாதித்து 1 மாதம் அந்த பணத்தை வைத்து ஊர் சுற்றுகிறார்கள். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதே போல உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்பதே என்னுடைய இந்த ஜப்பான் அமெரிக்க பயண செய்தி.